வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு கிரீமரி ஆஃப் ஜீரோ அனிமோட 12வது எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். என்னுடைய தப்பு எல்லாத்தையும் சரி செய்யறதுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க. அன்னைக்கு அந்த சோவியத் விச்சஸுங்க ஏற்படுத்தின கசர் மூலியமாக தான் அந்த வில்லேஜில் இருக்கிறவங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாகி இறந்து போனாங்க. அதுக்கும் சொரீனாக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. ஆனால் வில்லேஜில் இருக்கிறவங்க எல்லாரும் சொரீனா தான் அப்படி பண்ணான்னு நினச்சி அவளை போட்டு எரிச்சிட்டாங்க. அதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு 13 சொல்லிக்கிட்டு இருக்கான். அது என்னையும் எங்களையும் காப்பாற்றுறதுக்காக தான் சொரீனா அவங்களுடைய உயிரை விட்டுட்டாங்கன்னு நரி சொல்லிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் எதுவும் இல்லை. சொரீனா வேனிஸ்லேயே ரொம்ப ஃபேமஸான விச்சி. அவங்க இறந்து போயிட்டா கண்டிப்பாக போர் ஆரம்பிக்கும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறமும் எதுக்காக அவங்களுடைய உயிரை கொடுத்தாங்கன்னு தெரியலன்னு 13 சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படின்னா என்னுடைய கிராண்ட் மதர் தான் இந்த போர் ஆரம்பிச்சாங்கன்னு சொல்ல வரையாடா? நான் அப்படி சொல்லவே இல்லையே. சொரீனா வேற எதனா பிளான் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு 13 சொல்லிட்டு இருக்கிறப்பவே உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. நம்மளுக்காக அவங்க ஒன்று போற நிறுத்தி வைக்க போறது இல்லை. நம்ம சீக்கிரமா நம்மளுடைய வேலையை முடிச்சா ஒன்னொன்னு புலி சொல்லிட்டு இருக்க. மிஷினரி சொல்றதும் சரிதான். விச்சஸுங்க எல்லாம் அவங்களுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டு இருப்பாங்க. சரி ஆல்பஸ், நீ இது வரைக்கும் எத்தனை சர்க்கிள்ல தான் வரிஞ்சு வச்சிருக்குன்னு ஹீரோயின் கேட்கவும், அது ஸ்கசர் ஆஃப் ஜீரோ குரூப்பை சேர்ந்தவங்க ஒரு சர்க்கிள் அழிச்சிட்டாங்க, ஒன்று மட்டும்தான் மிச்சம் இருக்குன்னு ஆல்பஸ் சொல்லிட்டு இருக்கவும், அப்படின்னா நம்ம இன்னும் 4 வரையணும் போல தெரியுது. நானும் ஜீரோவும் இங்க போறோம், நீங்க எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டு மிச்சம் இருக்கிற இடத்துல வரைஞ்சிட்டு வாங்கன்னு புலி சொல்லிக்கிட்டு இருக்க. சர்க்கிள் எல்லாம் வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்டாரோடைய சென்டருக்கு வந்துருங்கன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க. ஆல்பஸ், நீ அதை வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பி வந்துரு, எங்களுக்கு உங்களுடைய பவர் வேணும், உனக்காக நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம்னு புலி சொல்லிக்கிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு அப்படியே 4 பேரும் அங்கிருந்து தனியா பிரிஞ்சு போயிடுறாங்க. அப்படியே ஹீரோயினா அந்த இடத்துல சர்க்கிளை வரைஞ்சு முடிச்சுட்டு மிஷினரி வா நம்ம போலான்னு சொல்லிட்டு இருக்கா. சீனை கட் பண்ணா 13 அவனுடைய சர்க்கிளை வரைஞ்சு முடிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறான். இந்த சைடு பார்த்தா நிறைய அவனுடைய சர்க்கிளை வரைஞ்சு முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். சீனை கட் பண்ணா ஆல்பஸோ அழுதுகிட்டே நடந்து வந்துகிட்டு இருக்கா. என்னடான்னு பார்த்தா அந்த ஊர்ல விச்சுங்களுக்கும் மனுஷங்களுக்கும் நடுவுல போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கேப்டன் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ல எங்கன்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்க. சார் பிளாஸ்டாவே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இன்னும் வரலன்னு அவன் சொல்லிட்டு இருக்க. என்னன்னு சொல்லவும் பார்த்தா அந்த இடத்துலயும் விச்சஸுங்க எல்லாம் தாக்கிட்டு உள்ளார நடந்து வந்துகிட்டு இருக்க. பொதுமக்கள் யாரையும் நீங்க அட்டாக் பண்ணாதீங்க, நைட்ஸ் அவங்க கூட சண்டை போட வரலன்னா நீங்களும் அவங்க கூட சண்டை போடாதீங்க, அவளுடைய டார்கெட் அந்த 13 மட்டும் தான் அவன் சொல்லிட்டு இருக்கான். சார் எல்லா இடத்துலயும் நாங்க தேடி பார்த்துட்டோம், ஸ்கசர் ஆஃப் ஸ்டேட் எங்க போனாருன்னே தெரியல, கடைசி நிமிஷத்துல இங்கிருந்து ஓடி போயிட்டாரு போலன்னு சோல்ஜர் சொல்லிட்டு இருக்கான். இந்த விஷயத்த நானே போயிட்டு பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கேப்டனும் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. மைனஸ், நீங்க அண்டர் கிரவுண்ட் டனல் வையா இங்கிருந்து தப்பிச்சு போயிடுங்கன்னு சோல்ஜர் சொல்லிட்டு இருக்க. ஆனா பொதுமக்களால இங்கிருந்து தப்பிச்சு போக முடியாது, அதனால நான் இங்கிருந்து போலன்னு அவரு சொல்லிட்டு இருக்காரு. சீனை கட் பண்ணா 13 நின்னுகிட்டு இருக்க. நம்ம நரி திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல, 13 போட்டு அடிச்சுட்டு கத்தியால குத்துற மாதிரி போய்கிட்டு இருக்க. உன்னுடைய உடம்பு உள்ளார சொரீனா தானே உல்ஃபு சொல்ல செலுத்தனா, இது உண்மையிலே ரொம்ப அழகாதான் இருக்குன்னு 13 சொல்லிட்டு இருக்க. என்னுடைய உயிரையே சொரீனா தான் காப்பாத்தனா, அந்த காரணம் போதுண்டா உன்னை சாவடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அந்த கத்தியால அப்படியே குத்திட்டு விச்சஸுங்களால பல வருஷத்துக்கு உயிரோட வாய முடியும், குறைஞ்சது இன்னும் 100 வருஷமாச்சு நீ உயிரோட வாய்வா, அதுதான் நான் உனக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அந்த இடத்துக்கு நம்மளுடைய புலியும் ஹீரோயினும் வந்துடுறாங்க. என்ன சொரீனாவுடைய பேத்தி இன்னும் இந்த இடத்துக்கு வரவே இல்லைன்னு 13 சொல்லிட்டு இருக்கான். அவளுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காம நம்ம சீலிங் மேஜிக்கை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு ஹீரோயின் சொல்லவும், அப்படியே 13 சீலிங் மேஜிக்கை வெளியில வர வச்சுக்கிட்டு இருக்க. நீங்க 2 பேரும் நாங்க இந்த மேஜிக்கை முடிக்கிற வரைக்கும் பாதுகாப்பா எங்களை பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த இடத்துக்கு பல விச்சஸுங்க எல்லாரும் நின்னுகிட்டு இருக்க. 2 பவர்ஃபுல்லான மேஜிக் எட்டும் இங்க தான் இருக்காங்களா? ஆனா 13 இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. ரத நான் அவங்கள நம்புறேன்னு உல்ஃபு சொல்லிட்டு இருக்க. நாய் மூஞ்சா நானும் உன்னை நம்புறேன்டான்னு புலி சொல்லிட்டு இருக்கான். சீக்கிரமா அந்த பீஸ்ட் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுங்கடான்னு அந்த பொண்ணு சொல்ல, அப்படியே அவனுங்களும் அந்த பீஸ்ட் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி விட்டுறானுங்க. பார்த்தா ஆல்பஸா சர்க்கிளை வரைஞ்சிட்டு பாட்டின்னு சொல்லிட்டு உக்காந்துகிட்டு இருக்கா. அப்படியே ஹீரோயினும் 13 அவங்களுடைய மேஜிக் ஸ்பெல் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த பீஸ்ட் அவங்கள அடிக்க வந்துகிட்டு இருக்கவும், அப்படியே நம்ம புலியும் நரி அந்த பீஸ்டும் கூட சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க. பார்த்தா அப்படியே சைட்ல நின்னுகிட்டு இருந்த விச்சஸுங்களோ அவனுங்களுடைய பவரை யூஸ் பண்ணி அம்புங்களை அனுப்பிக்கிட்டு இருக்க. அப்படியே 2 பேரும் பயந்துகிட்டு 13 சைடு ஓட, 13 அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அந்த இடத்துல வர மாதிரி வர வச்சு அந்த அம்பு எல்லாத்தையும் தடுத்துட்டு, டே பீஸ்ட் பாலின், என்னுடைய சக்தியை நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதனால உங்களுக்கு கொடுத்த வேலையை ஒழுங்கா செய்யுங்கடான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே சீனை கட் பண்ணா மெசேஜை திரும்பி வந்துகிட்டு இருக்கான்னு அவன் சொல்லிட்டு இருக்க. பார்த்தா அவன் அப்படியே கீழே விழுந்துறான். இதுக்கப்புறம் வெயிட் பண்ண வேண்டாம்டா, சீக்கிரமா உள்ளார போயிட்டு அந்த 13 கதையை முடிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க எல்லாரும் உள்ளார போயிட்டு சண்டை போட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. சீனை கட் பண்ணா இது முடியாது போல தெரியுதுன்னு புலி சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துல நிறைய பண்ணிங்க நிக்கவும், இது எப்பதான் முடியும்னு புலி கேட்க, அந்த பொண்ணு வந்தாதான் இந்த வேலை சீக்கிரமா முடியும்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அப்படியே அந்த பண்ணிங்களோ கத்த ஆரம்பிக்கவும், யங் லேடி நம்மளுடைய நரி கத்த, நீ சொல்றது எனக்கு கேட்கணும்னு சொல்லிட்டு
அப்படியே மேலே ஏறி வந்துட்டு நீ பண்ண விஷயத்த நான் மறக்கவே மாட்டேன், என்னுடைய பாட்டிக்கு பிடிக்காத இந்த போரை இப்பவே நான் நிறுத்திய தீருவேன்னு சொல்லிட்டு இருக்கா. சீக்கிரம் உன்னுடைய டேனி மேஜிக்கை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுன்னு புலி சொல்லவும், நீ சொல்றது சரிதான், ஆனா அந்த டேனி மேஜிக்கை பண்ணணும்னா எங்களுக்கு ஒரு டீமனோட ஹெல்ப் தேவை, அதனால மிஷினரி உன்னுடைய தலை எனக்கு வேணும், நீ ஒன்னும் பயப்படாத, நான் ஒன்னும் உன்னை சாவடிச்சிட மாட்டேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. மாஸ்டர் என்கிட்ட நீங்க இவ்வளோ அன்பா கேட்டதுக்கு அப்புறம் நான் முடியாதுன்னு சொல்லுவேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய புலியோ அப்படியே அந்த இடத்துல வந்து உட்காரவும், அப்படியே அவங்களும் அந்த சீலிங் மேட்சுக்கு ஸ்டார்ட் பண்ண ஹீரோயினோ புலியோடைய உடம்புக்குள்ளார என்னவோ பவரை வர வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த இடம் ஃபுல்லா பவர் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போய் அந்த இடத்துல இருந்த மேஜிக் எல்லாமே காணாம விழுது. மிஷினரி நீ ரொம்ப நல்ல வேலை செஞ்சன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. வெனிஸ்ல இருக்கிற மேஜிக் எல்லாத்தையும் அழிச்சிட்டோம், இருந்தாலும் இந்த உலகம் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் நான் தான் ஒரு புது லீடரா வேற இருக்க போறேன். சொரினாவுடைய கிராண்ட் டாட்டர் ஆன நானு வெனிஸ் முழுக்க விச்சஸ்களும் மனுஷங்களும் ஒன்னா சேர்ந்து வாயிற மாதிரி நான் உருவாக்குவேன்னு ஆல்பஸ் சொல்லிட்டு இருக்கா. சொரினா வந்து ரொம்ப அற்புதமான ஒரு ஆளு, அவ ஒன்னும் ஒரு ஆரம்பிக்கிறதுக்காக செத்து போல, எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா அவளை பார்க்க விரும்புறேன்னு 13 சொல்லிட்டு இருக்கான். சீனை கட் பண்ணா புலியோ எழுந்துக்க, ஒரு வழியா நீ எழுந்துட்டியா, இப்ப எப்படிடா ஃபீல் பண்றேன்னு ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்க. என்னோட மொத்த உடம்பே ஏதோ ஒரு டீமன் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குன்னு புலி சொல்லிக்கிட்டு இருக்க. நீ கிட்டத்தட்ட 3 நாளா தூங்கிக்கிட்டு இருக்க, ஆனா நீ இப்போ ஒரு வழியா சரியாயிட்ட, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஆனா வெளியில என்ன சத்தமா இருக்குன்னு புலி கேட்கவும், ஈவில் விச்சஸ்ங்க எல்லாம் அழிஞ்சு போனதுனால கிங்டம்ல ஒரு ஃபெஸ்டிவலை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிரீமோரி ஆஃப் ஜீரோ திருப்பி என்னுடைய கைக்கே வந்து சேர்ந்துருச்சு. சரி நம்மளுடைய கான்ட்ராக்ட மறந்து போயிட்டா, என்ன திருப்பி நீ மனுஷனா மாத்துன்னு புலி கேட்கவும், என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, ஏன்னா சீலிங் மேஜிக்கை யூஸ் பண்றப்ப டீமனை சம்மன் பண்ணதுனால உன்னுடைய சோல் எல்லாம் கொஞ்சமா காணாம போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம என்னுடைய சக்தியும் குறைஞ்சு போயிடுச்சு, என்னுடைய சக்தி திரும்பி வர கொஞ்சம் டைம் ஆகும், அது வரைக்கும் நீ நம்மளுடைய கான்ட்ராக்ட் பத்தி என்ன பாதுகாக்கணும்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. உன்னுடைய புக்கு தான் உன்கிட்ட கிடைச்சிருச்சு, இருந்தாலும் நீ திருப்பி வெளியில போக ஆசைப்படுறியா? ஆமா, வேனிஸ்ல மேஜிக் 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு, ஆனா மத்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு மேஜிக்கை பத்தி சரியா தெரியாது, விச்சானா நானும் தனியா போக முடியாது, எனக்கு பாதுகாப்புக்கு ஒரு ஆளு கண்டிப்பா தேவைன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. உன்னை பாதுகாக்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்கும்னு புலி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்படியே சீனை கட் பண்ணா மனுஷங்களும் விச்சஸும் ஒன்னா சேர்ந்து இந்த ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ஆல்பஸ் கசர் ஆஃப் த ஸ்டேட் ஆயிட்டான். 13 நெருப்புல போட்டு எரிக்கிறதுக்காக கட்டி வச்சிருக்காங்க, ஆனா இது உண்மையிலே ஃபேக்கான ஒரு விஷயம் தானே பேக்ரவுண்ட் வாய்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த 13 நல்ல விச்சஸுங்களும் அப்பாவே மனுஷங்களும் கணக்கு இல்லாம கொண்டு இருக்கான், அதனால நம்ம இவனை இன்னைக்கு இங்க எரிக்க போறோம்னு ஆல்பஸ் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே சில பேர் வந்து அதை பத்த வச்சிடறாங்க. பார்த்தா நம்ம புலியோ கீழே நின்னுகிட்டு இழுக்கவும் படிக்கட்ட மாதிரி வர 13 அந்த நெருப்புல இருந்து தப்பிச்சு இறங்கி வந்துடுறான். என்ன உன்னை நெருப்புல போட்டு எரிச்ச ஃபீலிங் எப்படிடா இருக்குன்னு நம்மளுடைய புலி கேட்டுக்கிட்டு இருக்க. ஃபைனலா நான் உனக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறேன், ஜீரோ மட்டும் இந்த உலகத்தை வெறுக்க ஆரம்பிச்சானா இந்த உலகத்துக்கே ஒரு முடிவு வந்துடும், அதனால நீ ஜாக்கிரதையா இருடான்னு சொல்லிட்டு 13 அங்கிருந்து கிளம்பி போயிடும். ஜீரோ அவளுடைய மேஜிக் யூஸ் பண்ணி வேனிஸ்ல இருந்த மொத்த மேஜிக்கையும் அழிச்சிட்டா, அதனால மேஜிக் எல்லாத்தையும் அபிஷியலாவே சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம 13 ஆசைப்பட்ட மாதிரி கசர் ஆஃப் த ஸ்டேட் ப்ரோக்ராமும் ஆரம்பிச்சாங்கன்னு பேக்ரவுண்ட் வாய்ஸ் சொல்லிட்டு இருக்கு. சீனை கட் பண்ணா நானும் இவங்கள மாதிரி டிராவல் பண்ண விரும்புறேன்னு ஆல்பஸ் சொல்லிட்டு இருக்கேன். ஜீரோ உண்மையிலே நீ கேவுக்கு வர விரும்பலையான்னு 13 கேட்டுக்கிட்டு இருக்கான். இல்ல நான் மிஷினரி கூட தான் போக விரும்புறேன்னு ஹீரோயின் சொல்லவும், கிராண்ட் டாட்டர் ஆஃப் சொரினா நான் எப்பயும் இந்த ஊரை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன், உங்களுக்கு எதனா ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட வந்து கேளுங்கன்னு சொல்லிட்டு 13 அங்க இருந்து கிளம்பி போயிடறான். சரி மிஷன் நீ எனக்கு ஒரு குட் பை கூட சொல்ல மாட்டியான்னு ஆல்பஸ் கேட்கவும், நம்ம புலி அப்படியே கை கொடுக்க போவ ஆல்பஸோ சிரிச்சுக்கிட்டு டக்குன்னு நம்மளுடைய புலிக்கு முத்தம் கொடுக்கவும், அப்படியே 2 பேரும் ஷாக்காவ நான் உன்னை என்னுடைய பிரதர் மாதிரி தானடா நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா நீ கையை கொடுத்தது மட்டும் இல்லாம எங்களேடி கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புலிய துரத்த ஆரம்பிச்சிடறான். டேய் நான் எதுவுமே பண்ணலடா, அவதாண்டா எல்லாத்தையும் பண்ணான்னு நம்மளுடைய புலி சொல்லிட்டு இருக்க. மெசன்ட் எனக்கும் முத்தம் விடுறான்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்க. என்ன நீ பண்ணிக்கிட்டு இருக்க, நீயும் 13 லவ் பண்றேன்னு தானே நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு புலி சொல்லவும், என்ன நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற போல தெரியுதுடா, 13 என்னுடைய எல்டர் பிரதர்ன்னு நம்மளுடைய ஹீரோயின் சொல்ல, என்ன நீ சொல்ற, ஆனா நீங்க 2 பேரும் பார்க்க வேற மாதிரி இல்ல இருக்கீங்கன்னு நம்மளுடைய புலி சொல்லிட்டு இருக்கான். இவங்களுடைய ஜேர்னி உண்மையில ரொம்ப ஃபன்னா இருக்க போதுன்னு நரி சொல்லிட்டு இருக்கான். நீ இப்ப எனக்கு சொந்தமாயிட்டா, அதனால உன்னுடைய உண்மையான பேரை சொல்றான்னு ஹீரோயினை கேட்கவும், சொல்ல முடியாதுன்னு புலி சொல்லவும், சரி நான் என்னுடைய பேரை சொல்றதானே ஹீரோயினை கேட்கவும், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு புலி சொல்லிடுறான். உனக்கு தான் விச்சஸ்னாலே பிடிக்காதே, நான் மட்டும் ஒரு சாதாரண பொண்ணா இருந்தா நீ பார்த்த அன்னைக்கே என்ன சாவடிச்சிட்டு இருப்ப இல்லன்னு நம்மளுடைய ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கவும், நீ சொல்றதும் சரிதான், நான் இப்படியே எவ்வளவு நாளைக்கு தான் பீஸ்ட் ஃபாலினா இருக்க போறோன்னு தெரியலன்னு புலி சொல்லிட்டு இருக்கான். இதோட இந்த அணி முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இதோடைய செகண்ட் சீசன் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, அதனால தான் நான் இதோடைய ஃபர்ஸ்ட் சீசனே போட்டேன். இந்த வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க, அப்பதான்
இதுக்கப்புறம் போடுற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். See you guys.